ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் அஜியோ ஃபீடிங் குர்தாஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் ஒரு 300 அந்த ரேஞ்சிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்டிங் ஓப்பன் பண்ணோன்னே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் குர்தா ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃப்ளேயர்டு குர்தா சூப்பராக இருந்துச்சு. ஜிப் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதில் டபுள் எக்ஸல் சைஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. பார்த்தோன்னே எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. டபுள் எக்ஸல் சைஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதில் கலர் வேரியண்ட்டும் இருக்குது. ஸ்டார்டிங்கே இருக்கிறதுனால நான் அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். இதோட டேரக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி போனீங்கன்னா இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ வந்து நம்ம லோயஸ்ட் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கலாம் எவ்வளோ ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது அப்படின்றது. ஸ்டார்டிங் வந்து 300 சம்திங்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நம்மளுக்கு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா கம்மியான ப்ராடக்ட்ஸ் தான், பட் எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த ப்ராடக்ட் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது பார்த்தா ஃபீடிங் குர்த்தா மாதிரியே தெரியல. ஆக்சுவலாக இது ஃபீடிங் குர்த்தா இல்லை, நார்மல் குர்த்தாவும் 1 2 கலந்துருக்கு போல இருக்குது. ஓகே, இந்த பிராண்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த பிராண்ட் இப்போ இந்த பிராண்டில் வந்து ஃபீடிங் குர்த்தா இல்லைன்னா எதுவுமே இருக்காது இந்த பிராண்டில். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பிராண்டில் போய் அந்த அலைனான்ற பிராண்டை மட்டும் விட்டுருங்க, மித்த எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்படி தான் சூஸ் பண்ணேன். ஏன்னா இப்போ நம்ம பார்த்தோம்ல அந்த டாப் வந்து பார்த்திங்கன்னா அலைனா அப்படின்ற பிராண்டு. ஸோ அது வந்து ஃபீடிங் குர்த்தா இல்லாதனால அந்த பிராண்டில் எதுவுமே இருக்காது அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ நான் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன். ஸோ அதனால் அந்த அலைனான்ற பிராண்டை மட்டும் விட்டுட்டு மித்த எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்படி தான் வந்து சூஸ் பண்ணேன். இது உங்களுக்கு ஒரு டிப்பாக இருக்கலாம். இல்லை நீங்கள் பிக்சர் பார்த்து ஒவ்வொன்றா பார்த்து கூட செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ லோயஸ்ட் ஃபர்ஸ்ட் கொடுத்தோன்னே இந்த நேவி ப்ளூ இருக்குல்ல, இதில் வந்து ரெட் கலர் இருக்குது, தென் மெரூன் இருக்குது, இந்த நேவி ப்ளூ கலர் இருக்குது. எனக்கு ஸ்பெசிஃபையாக வந்து பார்த்திங்கன்னா நேவி ப்ளூ ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ஜிப்பு வந்து இப்படி தான் இருக்கும், இன்விசிபிள் ஜிப்பாக தான் இருக்கும், உங்களுக்கு அந்தளவு தெரியாது. ஸோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்கும், மெட்டீரியல் எல்லாமே வந்து சூஸ் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி ரயான் காட்டன் மெட்டீரியல் தான் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா காட்டன் பிளெண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது டபுள் எக்ஸல் சைஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த அனார்கலியும் சூப்பராக இருந்தது. ஸோ நான் அதில் டபுள் எக்ஸல் சைஸ் வந்து ஆட் பண்ணிட்டேன். இந்த அனார்கலியும் வந்து சூப்பராக இருந்தது. இதுவும் ஃபீடிங்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம் நம்ம பிக்சர் வச்சு அப்படின்னு பார்த்தேன். பட் இதில் அந்த ஜிப் இது போகவே இல்லை, மெட்டர்னிட்டி வேர் மாதிரி இருந்தது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டுன்னு இதை வந்து நான் செலக்ட் பண்ண போகிறதில்ல. நான் ஓகே ப்ராடக்ட் டீட்டெயிலும் போய் செக் பண்ணி பார்த்தேன். அது நார்மல் அனார்கலி குர்த்தி அப்படின்ற மாதிரி தான் போட்டிருந்துச்சு. நம்ம இன்றைக்கி செலக்ட் பண்ணுறது எல்லாமே ஃபீடிங் குர்த்தி அப்படின்றதுனால இந்த பிராண்டை பார்த்துக்கோங்க. சின்னி அப்படின்ட்டு இருக்குது. ஓகேங்களா, இந்த பிராண்டை வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணிக்க போகிறேன். ஸோ அந்த பிராண்டை மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து மிஷிகா அப்படின்ற பிராண்ட் இருக்குது. அதுவுமே நார்மல் குர்த்தி தான். ஸோ இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பலாம் இருக்காது. நம்மளுக்கு அன்பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குவான்டிட்டி தான் இருக்கும். நான் அதே உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். இதிலெல்லாம் வந்து உங்களுக்கு ஜிப் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஃபீடிங் குர்த்திஸ் தான். இப்போ நான் பிராண்டில் போய் அகெயின் வந்து பார்த்திங்கன்னா சின்னி, அப்புறம் இன்னொன்று வந்து ஏதோ ஒன்று பார்த்தோமே மிஸ்ட்ரா என்னோன்னு பார்த்தோம். ஸோ அது 2 மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அது 2 ஒரு குவான்டிட்டியில் தான் இருக்குது. ரிமூவ் பண்ணிவிட்டு அகெயின் வந்து பார்க்கலாம். இந்த சுஷில் அப்படின்ற பிராண்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஷ் கலரில் இருக்குல்ல, இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபீடிங் குர்த்தி தான். இந்த பிளாக் கலர் நம்ம பிராண்ட் ரிமூவ் பண்ணோம், பட் இந்த பிராண்டை ரிமூவ் பண்ணாமல் வேறு பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இப்படி பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, ஃபில்டரில் போய் பிராண்ட் ரிமூவ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு பிக்சரை பார்த்தீங்கனாலே அதிலே உங்களுக்கு தெரியும் ஃபீடிங் குர்த்தியா இல்லையான்னு. நான் ரிமூவ் பண்ணுற பிராண்ட் எல்லாம் பாருங்கள் ஒரு குவான்டிட்டி தான் இருக்கும். நீங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு குர்த்தி மட்டும் 1 2 குர்த்தி மட்டும் தான் நமக்கு அந்த மாதிரி மிஸ்மேட்சாக வந்திருக்கும். மிச்சது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீடிங் குர்தாஸ் தான். இதில் வந்து எனக்கு பிடிச்சது மட்டும் தான் நான் ஆட் பண்ணுறேன். ஒரு 4லேருந்து 5 வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு கூப்பனும் நம்மளுக்கு இருக்குது. இந்த கூப்பன் அப்ளை பண்ணோன்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். மெகா கேஷ்பேக்கும் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அதையும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு டைம் மெகா கேஷ்பேக் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு வராது. ஸோ அதையும் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆஷ் கலர் பாருங்கள், இது வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரைப் லைனாக வந்திருக்கு. உங்களுக்கு இன்விசிபிள் ஜிப்பு தான். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 600 அப்படின்னு வருது உங்களுக்கு ப்ரைஸு.
சைஸஸ் வந்து மோஸ்ட்லி டபுள் எக்ஸல் சைஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. சில இதில் ட்ரிபிள் எக்ஸல் சைஸ் கூட இருக்குது. மோஸ்ட்லி பாருங்கள் எதுவுமே அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகலை. அதிலே செக்குடு பேட்டர்ன் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஃப்ளேடு குர்த்தா வந்து பாருங்கள் CE18 அந்த பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேடு குர்த்தா நிறைய கலரில் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எல்லோ, ப்ளூ இந்த மாதிரி நிறைய கலரில் இருக்குது. இந்த கலரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா நைட் ஸ்ப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதுலேயுமே இன்விசிபிள் ஜிப்பு தான். உங்களுக்கு அந்த ஸ்டிச்சிங் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. பட் உள்ளாருக்கு வந்து ஜிப் இருக்கும். இன்விசிபிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த மெட்டீரியலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷைனிங் மெட்டீரியல் மாதிரி இருக்குது. மற்ற மெட்டீரியல் பார்த்ததுக்கு இது கொஞ்சம் நல்லாயிருக்கு. இதுலேயுமே வந்து பிங்க் கலரோ என்ன ஒரு கலர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து ஃபுல்லாக ப்ளைனாக தான் வருது. உங்களுக்கு எந்த ஒரு டிசைனுமே இருக்க மாதிரி தெரியல. ஸோ நல்லா வந்து உங்களுக்கு மேண்டேரியன் காலரில் சென்டரில் மட்டும் இந்த உங்களுக்கு ஒரு நாட் டைப் மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் இந்த எல்லோ கலரில் ஒரு பார்த்தோம்ல ஃப்ளேடு குர்த்தி, அது வந்து கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் அதனால் அதை ஆட் பண்ணலை. உங்களுக்கு நார்மல் குர்த்தியை விட எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸி மாதிரி ஃப்ளேடு லைன் அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து நீட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த எல்லோ கலர் வந்து பாருங்களேன், ப்ரைஸ் செம்ம ரீசனபிளாக இருந்தது. சுஹில்ன்ற பிராண்டு. ஸோ உங்களுக்கு ஜிப்பு வந்து இப்படி தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நல்லா ஃபுல் லென்த்து வந்து ஃப்ளேடு கொடுத்தா ஃபுல் ஆங்கிள் லென்த் வரைக்கும் இருக்குது பிக்சரில் பார்க்குறப்ப. ஸோ நேரில் எப்படி இருக்குன்னு தெரியல. பட் சூப்பராக இருக்குது. அந்த ப்ரைஸ்க்கு அது ஒர்த்து தான் கண்டிப்பாக. 400 சம்திங் தான் போட்டிருக்காங்க. நார்மலாக உங்களுக்கு ஃபீடிங் குர்த்தினாலே கொஞ்சம் ப்ரைஸியாக தான் இருக்கும். பட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீசனபிளாக தான் இருக்குது. மகா கேஷ்பேக்கை பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க. நிறைய டைம் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஒருத்தவங்களுக்கு வருது, ஒருத்தவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இந்த இதில் நான் ஃபர்ஸ்ட்டு நம்ம அந்த பிளாக் செலக்ட் பண்ணோம்ல இந்த குர்த்தி, அதில் வந்து பிளாக்கு, நேவி ப்ளூ, க்ரீன் இதில் 3 கலர் இருக்குது. பிளாக் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது, அதனால் அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான். நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் இதில் எது வேணான்னு செலக்ட் பண்ணிட்டு பிக்சர் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வாங்குங்க. இந்த குர்த்தி கூட சூப்பராக இருக்குது. இது பிரிண்ட் குர்த்தி. இதுலேயும் பாருங்களேன், ட்ரிபிள் எக்ஸல் சைஸ் வரைக்கும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. நார்மலாக நீங்கள் அன்பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் அதில் டபுள் எக்ஸல் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் இதில் எக்ஸலே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா பிராண்டடில் ஒரு சைஸ் இருக்கும், அன்பிராண்டில் ஒரு சைஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக அன்பிராண்டை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு சைஸ் முன்னாடி இருக்கிறது கரெக்டாக இருக்கும். ஸோ என்னோட ஒப்பீனியன் நான் செக் பண்ண வரைக்கும் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு 4 குர்த்தி ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து கூப்பன் கோடு பார்த்தோன்னே பூம் அப்படின்ற கூப்பன் வந்து நமக்கு வந்து இருக்குது. ₹1417 அப்ளை ஆயிருக்கு. ஸோ நான் டோட்டலாக ஒரு 5 குர்த்தி ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் கிடைக்குது. ஸோ ₹481, ₹418, ₹419, அப்புறம் இந்த மாதிரி ரேஞ்சில் ₹389 நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து எது வேணும்னாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணி இந்த கூப்பன் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே இந்த பூம் கூப்பன் வந்து அப்ளை ஆகும். BOOM அப்படின்ட்டு இதில் நான் ஒன்றை மட்டும் ரிமூவ் பண்ணி பார்க்குறேன். அப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ டெலிவரியில் தான் கிடைக்குது. கூப்பன் அமௌண்ட் மட்டும் தான் கொஞ்சம் கம்மியாகும். மித்தபடி வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே ப்ரைஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு தேவைன்னா ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்துடலாம். நான் இன்னொன்னே ரிமூவ் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன். டோட்டலாக 6 ஆட் பண்ணியிருந்தேன். 2 வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ 4 ப்ராடக்ட் தான் இருக்குது. இப்போயும் நமக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் கிடைக்குது. அவ்வளோதான். இப்போ ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்துருங்க. இதில் நம்ம வந்து 2 ஃப்ளேடு குர்த்தா, 2 வந்து நார்மல் குர்த்தா வந்து ஆட் பண்ணியிருக்கோம். செம்ம ஒர்த்து ப்ரைஸு. ₹1800 நீங்கள் வந்து டிவைடட் பை 4 போட்டு பாருங்கள். 400 சம்திங் தான் ஈச் வரும். அதுவும் அனார்கலி ஃப்ளேயர்லாம் நம்ம வாங்கவே முடியாது இந்த ப்ரைஸில். செம்ம ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு போனீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வரும். ஸோ அதை வந்து வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் எந்த அட்ரஸ்ன்னு வரும். அட்ரஸ் வெரிஃபை பண்ணாலும் ப்ரொசீட் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதுக்கு COD அவைலபிளாக இருக்குது, அதை சொல்ல மறந்துட்டேன். பாய்.